உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஏப்ரல் மாதம் கடைசி வாரமாக இந்த 29ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். மரித்து உயிர்த்தெழுந்து எங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அவர் அனுப்பிய பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்குள்ள ஆவியானவராய் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் வாழுகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை எங்களை ஜீவனோடு எழுப்பி புதிய நாளையும் புதிய வாழ்வையும் தந்திருக்கிறேன். நன்றி சார். இது இந்த நாளிலும் இந்த இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வதியும். இதை கேட்டு பயன்படுகிற மக்களுக்கு உங்களுடைய இறை ஆசிரியர்களை தான் இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். மரித்து உயிர்த்தெழுந்த ரட்சகராகிய இயேசுவின் மூலம் ஜெபிப்போம் நல்ல பிதாவே. ஆமென். இதனால நாம் கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக 600வது பாடலாகிய இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல் இருள் நீக்கவே என்ற பாடலை நாம் சாரோடு இணைந்து பாடுவோம். 600வது பாடல் நம்முடைய பாடல் புத்தகத்தில் பின்னிணை புத்தகத்தில் கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே, அந்தகாரலோகில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். முதல்லவர்காய் ஒளி வீசுவோம், ஒளி மங்கிடாமல் காத்து கொள்ளுவோம், இயேசு நோக்கி பார்க்க ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். நன்மைக்கும் ஒளி வீசுவோம், உலகின் நோயிருள் நீக்க முயல்வோம், பாவம் சாபம் யாவும் பரந்தோடிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, இது அந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இயேசுவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனத்தில் இருக்கின்ற இறை வார்த்தைகள். இந்த புத்தகம் சிறப்பு வாய்ந்த ஒரு புத்தகம். எசேக்கியேலுடைய தீர்க்க தரிசன காரியங்களை அடக்கியிருக்கிறது. முக்கியமாக இதனுடைய வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கும்போது, இது பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கும்போது எழுதப்பட்டதாய் நம்ம பார்க்கிறோம். 586 538 BC வரையில் அநேக யூதர்கள் சிறையாக கொண்டு செல்லப்பட்டார்கள். அந்த நேரத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆறுதலாக ஆண்டவருடைய செய்தியை சொன்னவர் தான் நம்முடைய எசேக்கியேல். முக்கியமாக எருசலேமுடைய வீழ்ச்சி, அதே போல ஆலயம் இடிக்கப்படுதல் போன்ற நிகழ்வுகள் இந்த காலத்தில் முக்கியமானது. எசேக்கியேலை பற்றி நாம் பார்க்கும்போது, அவர் ஒரு ஆசாரியனாகவும் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருக்கின்றார். 2 பணிகளையும் அவர் செய்கின்றார். முக்கியமான பணி ஆசாரிய பணி என்பது ஆலயத்தில் செய்கின்ற பணி. தீர்க்கதரிசி பணி ஆலயத்துக்கு வெளியே செய்கிறது
மக்களுக்காக கடவுள் சொல்லுகிறதை செய்கிறது. அப்போது கடவுளுடைய வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்து உரைக்கின்றார். குறிப்பாக பாபிலோனிய மக்கள், அதாவது பாபிலோனில் சிறையிருப்பில் இருக்கின்ற மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். அதே போல் அவருடைய அழைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 முதல் 3 அதிகாரத்தில் பல தரிசனங்களோடு கடவுள் அவரை அழைக்கிறத பார்க்குறோம். இந்த புத்தகத்தில் மிக முக்கியமான தீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவருடைய நீதி தீர்ப்பு, காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட், இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நீதி தீர்ப்பை அவருடைய பாவங்களுக்காக நம்ம பார்க்கிறோம். 2வது, அதே வேளையில் அவர்களை மீட்டு எடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ரெஸ்டோரேஷன், இல்லையா? இட் ஆல்சோ ஸ்பீக்ஸ் டு காட்ஸ் பிளான் ஃபார் ரெஸ்டோரேஷன் அண்ட் ரெடம்ஷன். ஆண்டவருடைய மக்களை மீட்டு எடுக்கின்ற ஒரு அருமையான நிகழ்வையும் இங்கே எசேக்கியேல் சொல்லுகின்றதை நம்ம பார்க்கிறோம். இதனுடைய முக்கியமான காரியங்களை பார்க்கும் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஹோப் இன் எக்ஸைல், பாபிலோனிய சிறையிருப்பில் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நம்பிக்கை. அமேன், பிரைஸ் தி லார்ட். இல்லை, அதே நேரத்தில் ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கின்ற ஒரு புத்தகமாகவும் இருக்கிறது, உற்சாகத்தை கொடுக்கிறது. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வார், கவலைப்படாதீங்க, நீங்கள் மீண்டு வருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற ஒரு புத்தகம். கடவுளுடைய ஆளுமையை காண்பிக்கின்ற காட்ஸ் சோவர்னிட்டி அல்லது கடவுளுடைய இறையாண்மை, அதாவது கடவுள் வரலாற்றை கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு சிந்தனையை நம்ம பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பகுதி ரொம்ப முக்கியமானது. உலர்ந்த எலும்புகளை ஆண்டவர் உயிர்ப்பிக்கின்ற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். பல முறை நம்ம பார்த்துருக்கிறோம். ஏன் இப்போ பார்க்குறோன்னா, ஏசு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் இதற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஃப்ரம் டெத் டு லைஃப், அதான் இந்த பகுதியில் பார்க்குறோம். ஃப்ரம் டெத் டு லைஃப், த வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ் என்று நம்ம பார்க்குறோம். 1 முதல் 4 வசனத்தில் அதான் பார்க்குறோம். த வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ், காட்ஸ் கொஸ்டின், கேன் தீஸ் போன்ஸ் லிவ், இல்லையா? அதான் நம்ம பார்க்கணும். உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு. ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாய் இருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான், தலைவராகிய ஆண்டவரே, உமக்கே தெரியும் என்று மறுமொழி அளித்தேன். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல் என்று முதல் பகுதியில் அவர் சொல்கிறார். எசேக்கியேலுக்கு சொல்கிறார், நீ என்ன பார்க்குற? ஒரு பெரிய பள்ளத்தாக்கு பார்க்குற ஆண்டவரே, நிறைய எலும்புகள்லாம் இருக்குது. அப்போ அந்த எலும்புகளுக்கு நீ என்ன பண்ணு? தீர்க்க தரிசனம் உரை அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பார்த்தோம்னா 5 முதல் 10 வசனத்தில் ரெஸ்டோரேஷன் அண்ட் ரெனிவல், ரெஸ்டோரேஷன் அண்ட் ரெனிவல், மீட்டுருவாக்கமும் புத்தெழுச்சியும் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே தீர்க்க தரிசன வசனத்தை எசேக்கியேல் சொல்லுகிறார், இல்லையா? அந்த உலர்ந்து போன எலும்புகளை சொல்லும்போது அது வாழ்வு பெறுகிறது. அதாவது மூச்சு பெற்று, உயிர் காற்று பெற்று, the spirit of life breathes life into the bones. இந்த உயிரற்ற எலும்புகள் உயிர் பெற்று எழுந்து வருகிறதாய் நம்ம பார்க்கிறோம். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோளால் மூடுவேன். பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். பார்த்தீங்களா? அப்போ உலர்ந்த எலும்புகளுக்குள்ள ஆண்டவர் என்ன சொல்றாரு? உயிர் மூச்சு தருகிறார். ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்த உடனே இந்த வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருந்தால், அந்த உலர்ந்து போன எலும்புகளுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன கொடுக்குறாரா? உயிர் கொடுக்கின்றதை நம்ம கொடுக்குறோம். அதெல்லாம் ஒன்றாய் இணைந்து அது உயிர் பெற்று எழுந்து நிற்கிறது. அப்போது நானே ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில் ஓராயும் சத்தத்தை நான் கேட்டேன். அப்போது எலும்புகள் ஒன்றாக அதன் எலும்புகளோடு போய் சேர்ந்து கொண்டது.
நான் பார்க்கையிலே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை. பின்னர் அவர் என்னிடம் உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை, மானிடா, இறைவாக்கு உரைத்து உயிர் மூச்சிடம் சொல், தலைவராக ஆண்டவர் கூறுவது இதுவே, 4 காற்றுகளில் இருந்தும் உயிர் மூச்சே வா, நீ வந்து கொலை உண்ட இவர்கள் புகு, அப்பொழுது அவர்கள் உயிர் பெறுவார்கள் என்று சொன்னார். எனவே அவர் என்னை கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன். உடனே அவர்களுக்கு உயிர் வந்தது, மூச்சு வந்தது. அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றார்கள். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவருடைய வாக்குக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது. the word of God has a very power. அதனால தான் நம்முடைய ஊழியத்தை கூட நம்ம the word of God ministries என்று நம்ம வைத்திருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, இருபுறம் கருக்குள்ள பட்டயம். எந்த ஒரு பட்டயத்தை காட்டிலும் அது கருக்குள்ளதா இருக்கிறது. ஊனையும் உடலையும் கிழித்து செல்லுகின்றதாய். அது இன்னைக்கு இருக்கிற எக்ஸ்ரே விட, இன்ஃப்ரா ரெட் ரேஸை விட, அல்ட்ரா வயலட் ரேஸ் விட, சன்ரேஸை விட அதிகமான பவர்ஃபுல் வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையாயிருக்கிறது. ஏன்னா அது கடவுளுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் ஆதியில எல்லாவற்றையும் உருவாக்கினது. அந்த வார்த்தை தான் மனிதனாய் நமக்குள்ள வந்து வாழ்ந்தது. அந்த வார்த்தை தான் நமக்காய் மரித்து உயிர்த்தெழுந்து இரட்சகராய் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறது. ஆமென். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில கூட இது எதை காட்டுகிறது? நம்முடைய வாழ்க்கையில நாம் உலர்ந்து போயிருக்கிறோமா, மரித்து போயிருக்கிறோமா? என் வாழ்க்கையில நான் ஒன்றும் இல்லை, இனி நான் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், என் கணவர் என்னை கைவிட்டார், மனைவி என்னை கைவிட்டார்கள், பிள்ளைகள் என்னை கைவிட்டு விட்டு போய்விட்டார்கள், எல்லாரும் கைவிட்டார்கள், சொந்த பந்தங்கள் கைவிட்டார்கள், இனி வாழ்க்கையில் நான் எழுந்து வரவே முடியாதுன்னு நினைக்கிறீர்களா? கவலையே படாதீங்க. உலர்ந்து போய் பல வருடங்கள் ஆன பிறகு கூட ஆண்டவர் ஒரு எலும்புகளுக்கு உயிர் கொடுத்து அதை சேனையாக நிற்க வைக்க முடியும் என்றால் உன் வாழ்க்கையையும் என் வாழ்க்கையையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜபிங்க. உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற தோல்விகளை ஆண்டவர் வெற்றியாய் மாற்றுவார். வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற கசப்பான அனுபவத்தை ஆண்டவர் சுவையாய் மாற்றப் போகிறார். இதை சொல்லி ஜபிங்க. இந்த வார்த்தையின் மேல கை வைத்து ஜபிங்க. ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்த தேவன் எங்கள் வாழ்க்கையில, ஆண்டவரே எங்களுக்கு உயிர் கொடுங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, வாழ்வை கொடுங்க என்று சொல்லி ஜபிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இந்த காலை நேரத்துல நம்பிக்கையற்று போயிருக்கிற நமக்கு இல்லையா, ஆண்டவர் கொடுக்கிற பெரிய ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். 11-14 இஸ்ரேலுடைய அந்த மீட்டு உருவாக்கத்தை நம்ம பார்க்க முடிகின்றது. பாருங்க, அவர் மேலும் என்னிடம் கூறியது, மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வீட்டாரே, இவர்கள் அனைவரும் எலும்புகளாய் இருந்தார்கள். இவர்கள் நம்பிக்கை அற்று போயின, உலர்ந்து போயின. எங்களால் நம்பிக்கை அற்று போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்லுகிறார்கள். எனவே இறைவாக்கு உரைத்து அவர்களிடம் சொல், தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். அல்லேலூயா. உங்கள் கல்லறைகளில் நின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவர் ஆகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். பார்த்தீங்களா? இப்போ இது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு நமக்கு இது ஒரு பெரிய சான்றாக இருக்கு. பின்னாடி அவர் மரித்து கல்லறையிலிருந்து வெளியே வரப்போறார் என்பதற்கு ஆண்டவர் எசேக்கியேல் காலத்திலே அதை ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். பார், கல்லறைகளை திறக்கிறார், கல்லறைகளை திறந்து வெளியே கொண்டு வருவேன்னு சொல்றாரு. புது வாழ்வை கொடுக்கிறாரு, புது தேசத்தை கொடுக்கிறாரு, புது நாட்டை கொடுக்கிறார். அப்போ நமக்கும் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் இல்லையா? இஸ்ரேல்ஸ் ரெஸ்டோரேஷன், த விஷன் ரெப்ரசன்ட்ஸ் இஸ்ரேல்ஸ் ரெஸ்டோரேஷன். இந்த தரிசனம் இஸ்ரேலுடைய மீட்டுருவாக்கத்தை நமக்கு காண்பிக்கிறது. ஸ்பிரிச்சுவல் ரெனிவல். ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா, ஜபிக்க முடியல, என்னால பிசாசு ரொம்ப சோதனையை கொண்டு வரான், ஜபிக்கும் போது தான் தூக்கத்தை கொண்டு வரான், சர்ச்சுக்கு போகும்போது தான் பிரச்சனைகளை கொண்டு வரான், ஆலயத்துக்கு போகும்போது பிரச்சனைகளை கொண்டு வரான் இல்லையா? இதெல்லாம் நீங்க மாற்றலாம். வாழ்க்கையில இந்த ஸ்பிரிச்சுவல் ரெனிவல் அண்ட் பிசிக்கல் ரெனிவல் வல்லவராக ஆண்டவர் வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கிறார். God has given the hope of restoration. நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில மற்றவங்களை நம்ம என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்றவங்களா இருக்கணும்.
இன்னும் நிறைய வசனங்கள் 2 ராஜாக்கள் 24-25 பார்க்கும்போது ஆண்டவர் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து அவளை வெளியே கொண்டு வருகிறார் என்ற செய்தி நம்ம பார்க்க முடியும். எரேமியாவில் பார்க்கிறோம், ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை மீட்டு கொண்டு வருகிறார். 137ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம். அதே போல எசேக்கியேல் 34:23-24, யோவான் 10:11 பார்க்கிறோம். இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று. அதே போல ஏசாயாவிலும் தானியேலத்தில் நாம் பார்க்கிறோம். முக்கியமாக இதனுடைய தியாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், இதனுடைய இம்பார்ட்டன்ஸ், இறையல் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, கடவுளுடைய ஆளுமை. கடவுள் எல்லா தேசத்தையும் ஆளுகை செய்கிறார், கண்ட்ரோல் பண்றாரு. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய இறையாண்மை, அவருடைய ஆளுமை எங்குமே இருக்கிறது. அதனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சிறையில் இருந்தால் கூட நம்மளை மீட்டு கொண்டு வந்து புது வாழ்வு தருவார். அதே போல நம்முடைய பாவத்தை அவர் நியாயம் தீர்க்காமல் விடமாட்டார். அதை நம்ம மறந்துடவே கூடாது. அதே போல ரெஸ்டோரேஷன் அண்ட் ரெடம்ஷன், நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் புது வாழ்வை கொடுத்து நமக்கு மீட்பையும் தருகிறார் என்கின்ற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் கடவுளுடைய பரிசுத்தம், அதை நம்ம பார்க்க முடிகிறது. ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி, மனிதனுடைய ஒரு மறுமொழியை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல மீண்டும் ஹோப் அண்ட் ரெஸ்டோரேஷன். இங்கே ஆண்டவர் இயேசு ஆண்டவருடைய பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ரோல்ஸ், த கிறிஸ்டாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், கிறிஸ்தியலுடைய சிந்தனை என்னென்னு பார்க்கும்போது, ஷெப்பர்ட் கிங். இயேசு ஆண்டவர் நமக்கு ராஜாவாகவும் நம்மை மேற்கின்றவர்களாகவும் இருக்கின்றார். எசேக்கியேல் 34 அதை நம்ம பார்க்குறோம். புது உடன்படிக்கையின் ஆண்டவராக இருக்கிறார். எசேக்கியேல் 36:25-27 நாம் பார்க்குறோம். அதே போல சில இறையலாளர்கள் என்ன சொல்றாங்க, அகஸ்டின் ஆஃப் ஹிப்போ அப்படின்றவர் சொல்றாரு, லவ் காட் அண்ட் டூ ஆஸ் யூ ப்ளீஸ். இல்லையா, கடவுளை நீ நேசி, அவர் உனக்கு சொல்லுகிறதை செய். தாமஸ் அக்வேனா சொல்றாரு, த ஹியூமன் பர்சன் இஸ் அன் ஆர்டர் யூனிட்டி ஆஃப் சோல் அண்ட் பாடி. மனிதனுடைய அந்த வாழ்வு என்பது ஆன்மாவோடு இணைந்திருக்கிறது என்றார். மார்ட்டின் லூத்தர் சொல்றாரு, ஹியர் ஐ ஸ்டாண்ட், ஐ கேன் டூ நோ அதர். டைட் ஆஃப் ஹோம்ஸ் 1521 அவர் சொன்னார். ஜான் கால்வின், அவர் விஸ்டம் இஸ் டு நோ காட் அண்ட் அவர் செல்ஸ். நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்வதே நித்திய வாழ்வு. மிக சிறந்த ஜெர்மன் எழுத்தாளர் ஆயர் டைட்ரிச் போனோஃபர் சொல்றாரு, when Christ calls a man, he bids come and die. அவர் நமக்காக மரிக்கின்றவராக இருக்கின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இறையில் சிந்தனைகளை, சித்தாந்தங்களை நம்முடைய மனதில் பதிய வைத்து, இயேசு ஆண்டவர் என் வாழ்க்கை, உலர்ந்து போயிருந்த வாழ்க்கையை மீட்டு தருவார், எனக்கு புது வாழ்வை தருவார், எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார் என்று சொல்லி நம்ம உண்மையாகவே அவரை நம்பினால் நமக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு என்பதை நாம் மறந்து போகாமல் இந்த நேரத்தில் ஆண்டவருக்காக நன்றி செலுத்தும். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய இறை பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறது. நம்முடைய வாழ்வை உலர்ந்த எலும்புகளாக இருந்தாலும் ஆண்டவர் உயிர் பெற்று எழச் செய்து நம்மை பெரிய சேனையாய் மாற்றுவார், விடுதலை தருவார், புது வாழ்வை தருவார் என்ற சிந்தனைகளோடு வாழ தூய ஆவியானவர் நம்மை உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு முன்பாக வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிற இந்த வாக்களித்த நாள் ஆண்டவரே, மரணத்தை வெற்றி சிறந்தவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உலர்ந்து போய் ஆண்டவர் நம்பிக்கையற்று இருக்கிற எங்களுக்கெல்லாம் வாழ்வை தந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மரணத்தை வெற்றி சிறந்த ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். புது தேசத்தையும் புது வாழ்வையும் தருவேன் என்று காலையில் வாக்களித்திருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தங்களை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றித்தார். எத்தனையோ மக்கள் ஆண்டவரே வியாதியில் இருக்கிறாங்க, துன்பத்தில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. ஐயோ எனக்கு குழந்தை இல்லையே, அநேக ஆண்டுகள் நான் கஷ்டப்படுறேன் என்று சொல்லி ஆண்டவரே அவங்க நம்பிக்கை உலர்ந்த எலும்புகளைப் போல இருக்கிறது. என் தேவனே, எல்லாருடைய வாழ்க்கையில நீர் நினைத்தால் எல்லாம் நடக்கும் ராஜா. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே அவருடைய நம்பிக்கை உலர்ந்த எலும்புகள் போல இருந்தால் அவருடைய ஆண்டவரை வாழ்வை நீர் உயிர் பெற்று எழச் செய்து பெரிய சேனையாய் மாற்ற வேண்டுமா ஜபிக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம். குழந்தை இல்லாதவர்களுக்கு, ஆண்டவர் வியாதிஸ்தர்களுக்கு, ஆண்டவரே நிம்மதி இல்லாதவர்களுக்கு, கணவன் மனைவி பிரிந்திருக்கிறவங்களுக்கு, பிள்ளைகள் பிரிந்தவர்கள், படிக்க முடியாதவர்களுக்கு, வீடு கட்ட முடியாதவர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு, எல்லாம் அவருடைய நம்பிக்கை அற்று போயிருக்கிற நேரத்தில் நீர் அவர்களுக்கு ஆண்டவரை வாழ்வை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். உடைய பாதம் பணிந்து மன்றாடுகிற கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவருடைய நம்பிக்கைக்கு ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் தந்து அவளை ஆண்டு நீர் உயிர் பெற்று எழச் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். அமைதி, சமாதான, சந்தோஷத்தார், போர், பதட்டங்கள் எல்லாம் மாற்றும், இயற்கை பேரிடலிருந்து காப்பாற்றும் ராஜா. இப்படி இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இல்லை ஆட்சி செய்கிற ஆண்டவர் ஜனாதிபதி, ஆண்டவரை முதலமைச்சர், என்னுடைய கவர்னர்ஸ், என்னுடைய பிரதமர் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். அமைச்சரவைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
அமைதியும் சமாதானமாக எங்கள் தேசத்தை ஆளட்டும். குறிப்பாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழக ஆண்டவரே, முதல்வரையும் கவர்னரையும் கலெக்டர்ஸையும் ஆண்டவர் அனைத்து அமைச்சர்கள் எம்எல்ஏ எம்பிகளையும் கர்த்தர் காத்துறோம். அமைதி சூழ்நிலை எங்களை ஆட்சி செய்யும். ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவர். இந்தியா என்பது எங்களுடைய தாய்நாடு என்பதை உணர்ந்து நாங்கள் ஒற்றுமையாக சாதி மதம் இன மொழி பேதமின்றி வாழ கிருபைத்தார். எங்கள் தாய் திருச்சபையாகிய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள் போதவர்கள் ஊழியர்களுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் காத்துறலும் ராஜா வழிநடத்தும் தேவையை சந்தி. ஒவ்வொரு ஸ்தாபனங்கள் பள்ளிக்கூடங்கள்லாம் இன்றைக்கு ஆண்டவர் உலர்ந்த எலும்புகளாக இருக்கிறது ராஜா. உயிர் பெற்று எலை செய்வீர்கள் என்று நான் ஜபிக்கிறோம். குறிப்பாக பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை உலர்ந்த எலும்புகளாய் கடந்த 10 ஆண்டுகள் அது இருக்கிறது. கண்ணோக்கி பார். உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதை ஆண்டவர் நீ எழுப்ப வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நேரத்தில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற என்பர் சாரியம் ஏஞ்சக்காவே அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதை ஆசீர்வாதங்க வழி நடத்துங்க. தேவையை சந்திங்க. இந்த வெயிலின் உஷ்ணத்திலிருந்து அவளை காத்துறோம். இந்த சாக்கோ சாருக்கு டீச்சருக்காக ஜபிக்கிறோம். இசை வழியாக எங்களோடு கூட பயணிக்கிறார். அவரையும் அவருடைய ஊழியங்களையும் பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வாதம் அடியனை நீர் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வாதம். அடியன் பணியாற்றுகிற திருச்சபை ஆண்டவரே, பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சனம் திருச்சபைகளை குடும்பங்களை ஆசீர்வாதம். குறிப்பாக இந்த நாளில் ஆண்டவரே பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற எங்கள் அன்புக்குரிய ஆயர் அருள் திரு ஹென்றி சாம்சன் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் ஹவுசிங் போர்டு திருச்சபையில் உம்முடைய திரு வார்த்தையும் சாக்கிரமந்தங்களை பகிர்ந்து கொள்கிற அன்பு ஆயரை நீர் ஆசீர்வதிங்க. ஆயருக்கு நல்ல சுக பலன் ஜீவனை தாருங்க. வாலிபு பருவத்தில் இருக்கிறார். ஆகவே உமக்கு பயந்து உடைய ஊழியத்தை செய்யட்டும் ராஜா. தேவையை சந்தியும். அவருடைய அன்பான தகப்பனார் ஆண்டவர் ஹென்றி பாஸ்டருக்காக ஜபிக்கிறோம். அவருடைய அன்பு அம்மாவுக்காக ஜபிக்கிறோம். உடன் பிறந்தவர்களுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதிங்க. இன்னும் வாழ்க்கையில மென்மேலும் ஆண்டவர் உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் மகன் பெற்றுக்கொள்ளட்டும். இன்று போல் இன்று மகிழ்ச்சி சமாதானமாக இருக்க கர்த்தர் நீர் கிருபைத்தார். இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாளை திருமண நாளை காணுகிறார்களோ ஆண்டவரே எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதிங்க. இந்த நேற்று தினத்தில் செலியனுடைய ஆண்டவரே அன்பு அருமை மைத்துனர் செலியன் ஜெசியுடைய அன்பு பிள்ளைகள் ரிங்கு கேல்வினுக்காக நான் ஜபிக்கிறோம். ஆண்டவர் கேல்வின் தன்னுடைய பிறந்த நாளை நன்றி செலுத்தினார். அவரையும் ஆசீர்வதிங்க. அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை தார் ஆண்டவர். அதே போல ரிங்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. இங்கிலாந்து தேசத்திலே லண்டனிலே மகிழ்ச்சியோடு சமாதானமாக அவர் வாழ்க்கும். செலியனையும் ஜெசியும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் மருத்துவ பணியை செய்கிற போது உடைய கிருபை எவ்வளோடு கூட தங்கியிருக்க வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நாளில் பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். இதோ என்னுடைய உதயநேசன் ஐயருக்காக, நெக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, ஜபலாசர் ஐயருக்காக, பால்மோசஸ் ஐயருக்காக, ஆண்டவருடைய வனஜாமாவுக்காக, ஏழுமலை சாருக்காக, லதா சிஸ்டருக்காக, ஆண்டவர் சாமுவேல் வர்மன் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக அவருடைய கனடி டாக்டருடைய அன்பு சகோதரி ஜெயந்தி அவர்களுக்காக ஜபிக்கிறோம். தலையில் ஆபரேஷன் ஆண்டவரை செய்ய இருக்கிறார்கள். கண்ணோக்கி பாருங்க. அந்த ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்து நன்றி செலுத்த கர்த்தாவினர் கிருபை தாரும். தேவைகள் நிறைய உண்டு. அது சந்திய ராஜ்யம். அதே போல அவருடைய பாப்பனப்பள்ளி சபையினுடைய அமுதம்மாவையும் விமலம்மாவையும் ஆசீர்வாதங்க பலவீனங்களில் இருக்கிறார்கள். கண்ணோக்கி பார். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளின் எல்லா பணிகளையும் பயணங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்கிற போது உம்முடைய பாதுகாப்பு அரவணைப்பு எங்களோடு இருக்கட்டும். என்னுடைய வாழ்க்கையில உலர்ந்த நம்பிக்கைகளை எல்லாம் மாற்றி ஆண்டவரை உயிர் பெற்று அந்த நம்பிக்கைகள் எழுந்து நின்று வாழ்வை நீர் மீட்டு கட்டி எழுப்ப வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். மரித்து உயிர் தெழுந்த ரட்சகராகிய இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம். ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை மகன் தூயாவின் ஆசீர்வாதம், உயிர் தெழுந்த இயேசுவின் ஆசீர்வாதம் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ்.